So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட சேனல்ல அவங்க மெசேஜஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்டேட்டட் நம்ம வந்து பார்க்கலாம் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி. ஸோ லைக் பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அவங்களோட ஹைப் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். திங்க் அபவுட் யுவர் பர்சன் அண்ட் அவங்களோட எனர்ஜிஸை நீங்களும் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது இன்னும் அக்யூரஸியாக வரும். இட் கம்ஸ் டு அவங்களோட சேனலில் மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஸோ இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஐ டோன்ட் நோ ஏதாவது ஒரு சில சின்னதாக ஏதாவது ஒரு சில கிளாஸஸ் ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு சில சண்டை போட்டிருக்கீங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு லைக் ஒரு ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கான்வர்சேஷன் அங்கே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி தான் இங்கே வந்து இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பேசுறீங்க அப்படின்னாலுமே அந்த ஒரு ஒரு கேப்போட தான் அந்த விஷயம் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசின அளவுக்கு அந்த சேம் எனர்ஜியோட நீங்கள் இப்போ அவங்க கிட்ட வந்து இப்போ கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் லெவலில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு லோக்கியான ஒரு விஷயமா தான் இங்கே வந்து இருக்கு. ஸோ ஒரு ஒரு பேஷனேட்டாக அந்த பர்சன் கிட்ட எப்பயுமே டெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கான்டாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. டே பை டே அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கான்வர்ஷன் இருக்கு. ஒரு லெசர் கான்வர்ஷன் தான் அங்கே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத ஐ கேன் ஏபிள் டு see her. அண்ட் இந்த பர்சனோட ஃபீலிங்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் மேபி இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு, இவங்களோட மைண்டில் இவங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி, அண்ட் எக்ஸாக்டாக இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க இந்த மூமெண்ட்ல அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பர்சன் வந்துட்டு லைக் பாஸ்ட் மெமரிஸாக இருக்கட்டும், கரண்ட் சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரக்காக தான் வந்து இருக்காங்க. அதாவது இந்த மெமரிஸில் ஸ்ட்ரக்காக இருக்காங்கன்னு நான் வந்து சொல்கிறேன் வென் கம்ஸ் டு இந்த லவ் லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அவங்க மைண்டில் வந்து உங்களை பற்றின தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இப்போதைக்கு வந்து இருக்க தான் செய்யும். ஹெவி ஃப்ளோ அவங்களோட மைண்டில் அதிகமான ஒரு சில ஓவர் திங்கிங் உங்களை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த பர்சன் கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப அவைலபிளாக நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க கிட்ட எப்பயுமே சேட் பேசுறது, எப்பயுமே கம்யூனிகேட் பண்றது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட டெஃபினட்டா நீங்க வந்து பேசுவீங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப அவங்க கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டெய்லி ரொட்டைன் ஒர்க் மாதிரியே உங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அங்க வந்து என்ன அப்படின்னா லைக் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இல்லாம பொதுவாகவே வந்துட்டு லைக் டெய்லி எப்பயுமே வந்து கேஷுவலா வந்து பேசுறது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நீங்க வந்து பாக்குறேன். ஸோ உங்க டெய்லி லைஃப்ல உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை நீங்க அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். அவங்களோட வாழ்க்கையில டெய்லி அவங்களோட லைஃப்ல என்ன பர்சனல் நடந்துட்டு இருக்கோ அது எல்லாமே உங்ககிட்ட எதுவுமே மறைக்காம ஒளிவு மறைவு இல்லாம அவங்க அந்த விஷயம் எல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது கண்டிப்பா வந்து இருக்கும். ஒரு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம கண்டிப்பா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன விஷயம் ஆக்சுவலா லைஃப்ல நடந்துட்டு இருக்கு எல்லாமே உங்க லைஃப்ல பர்சனலா என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு எல்லாமே அவங்ககிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ண தான் வந்து செய்வீங்க. ஸோ டே பை டே இந்த மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறது வந்து அது காமனாகவே யூஸ்வலாக வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு சண்டைனாலேயோ இல்லை ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் ஒரு லேகான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இப்போ நான் கரண்ட்லி இந்த கனெக்ஷன்ஸில் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால என்னவோ இந்த பர்சன்னால வந்து என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேசின அளவுக்கு அந்த ஒரு டெய்லி டெக்ஸ்ட்டோ டெய்லி கான்வர்ஷனோ டெய்லி காலில் பேசுகிறதோ இல்லை நான் சொன்ன மாதிரி லைக் ரெண்டு பேரோட லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஷேர் பண்றது கூட இப்போ வந்து அவ்வளவா பண்ண மாட்டேங்க. அது ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன் தான் அது வந்து மாறி இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு தாட் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு சின்ன சின்ன கேப் வந்து ஒரு பெரிய கேப் கொடுத்துருமோ இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற அந்த ஒரு பயம் இந்த பர்சனுக்கு டெஃபினட்டா வந்து இருக்கும். இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இப்போ நீங்க டெய்லி பேசிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு வந்து ஓகே சூப்பர் இந்த பர்சன் நம்மளை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த பர்சனோருக்கு நம்மளோட லவ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவங்க அதுல ரொம்ப வந்து கான்பிடென்ட்டா வந்து இருக்காங்க. ஆனா அதுவே நீங்க அவங்க கிட்ட சரியா பேசல, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு சில பிரேக் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது இந்த பர்சனுக்கு டெஃபினட்டா ஒரு பயத்தை வந்து உருவாக்க தான் செய்யும். ஓகேங்களா? அவங்க உங்ககிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரொடெக்ஷன், அந்த ஒரு ப்ரொடெக்டிவா நீங்க எப்பயுமே அவங்க கூட வந்து இருக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஒரு எப்படி சொல்றது அவங்களோட ஒரு குட் ஃபேஸா இருக்கட்டும், அவங்களோட ஒரு பேட் ஃபேஸா இருக்கட்டும், அவங்க லைஃப்பை பொறுத்து நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு குட் மெமரிஸாக இருக்கட்டும், ஒரு பேட் மெமரிஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா விதமான அந்த லைஃப் ஸ்டைலில் நீங்கள் அவங்க கூட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ பொதுவாக என்ன அப்படின்னா லைக் அந்த போத்த சைடுமே ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாலுமே அந்த டைமில் நீங்கள் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்த வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துலையும் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ போத்த சைடு அவங்களோட லைஃப்பில் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த கனெக்ஷனை பொறுத்தளவுக்கு. அதில் நீங்கள் எங்கேயாவது ஒரு
இடத்துல மிஸ் ஆறீங்க அப்படின்னா அது இந்த பர்சனுக்கு ரொம்ப ஒரு பயத்தை கொடுக்குது. இந்த பர்சனுக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவா அந்த பர்சன் வந்து பிஹேவ் பண்ணலாம். எய்தர் அவங்க மேல் பர்சனா இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேல் பர்சனா இருந்தாலும் சரி, நீங்க சின்ன சின்னதா ஒரு பிரேக் எடுக்கிறீங்க, சின்ன சின்னதா அந்த ஒரு கேப் கொடுக்குறீங்க, சரியா பேசல அப்படின்னா டெஃபினட்டா இந்த பர்சனுக்கு ஒரு பயம் வந்து இருக்கதான் செய்யும். அண்ட் அவங்களோட பயம் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட லைஃப்பை பத்தின ஒரு பயத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின பயம் தான் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நீங்க அவங்க கூட வந்து எப்பயுமே கனெக்டடா நீங்க வந்து இருக்கணும், எப்பயுமே அவங்க கிட்ட வந்து அவைலபிளா நீங்க இருக்கணும் அப்படின்றத மாதிரி தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அண்ட் உங்களோட ஒரு சின்ன சின்ன ஒரு குட் மெமரிஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்க இந்த பர்சனை வந்து ஃபிளர்ட் பண்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட வந்து பேசுறது. ஸோ லைக் வென் கம்ஸ் டு நீங்க ஏதாவது அவங்க கிட்ட ஏதாவது டெக்ஸ்ட் மெசேஜஸ்லயோ சம்திங் அவங்கள வந்து ஃபிளர்ட் பண்ற மாதிரி நீங்க பேசுறது எதுனாலுமே அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். அந்த விஷயத்த அவங்க ரொம்பவே வந்து லைக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த 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 ப்ரைவசி வந்து அவங்க உங்களுக்காக மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்களே தவிர்த்து அதர் பர்சன்ஸ் யாருக்குமே அவங்க அந்த ப்ரைவசி வந்து கொடுக்கல. அண்ட் அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த எனர்ஜி வந்து மேக்ஸிமம் வந்து உங்களை பேஸ் பண்ண ஒரு எனர்ஜி மட்டும்தான் இருக்கே தவிர்த்து வேற அதர் பர்சன்ஸை பத்தின எந்த ஒரு எனர்ஜியுமே இந்த ரீடிங்ல வந்து கிடையாது. ஸோ இந்த பர்சன் கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட தான் அந்த ஒரு செக்யூரான ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறாங்க. உங்களோட கால் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ் அண்ட் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பர்சன் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இங்கே அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு உங்க மேல இருக்கு. அப்படின்றனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு, எங்க நீங்க அவங்கள வந்து விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. ஓகே, அண்ட் இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் நான் சொல்ற மாதிரி இப்போ நீங்க சரியா ரெண்டு பேருமே வந்து பேசிக்கலனாலுமே இல்ல சின்ன சின்னதான கான்வர்சேஷன் தான் இங்க வந்து போயிட்டு இருக்கு, ஒரு ஆன் அண்ட் ஆஃபா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ டெஃபினட்டா இந்த பர்சன் உங்களை வந்து சோஷியல் மீடியாஸ்ல வந்து ஸ்பை பண்றதோ அந்த மாதிரி எல்லா விஷயமே இவங்க வந்து பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக ஸோ நீங்க அவங்களோட போஸ்டர்ஸை நீங்க வந்து பார்க்கணும், அவங்க லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் கால்ல டெக்ஸ்ட் மெசேஜஸ்ல பேசிருக்கலாம். பட் இப்போ அந்த கான்வர்சேஷன் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி அட்டென்ஷன் கிராப் பண்றாங்க அப்படின்னா த்ரூ த போஸ்ட், அவங்க ஏதாவது ஒரு சில போஸ்ட் ஏதாவது போடுறதோ, அவங்க ஏதாவது ஒரு சில ஸ்டோரி ஏதாவது போடுறதோ, ஸோ அந்த மாதிரி அவங்களோட லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கோ அவங்க அதை வந்து போஸ்ட் பண்ணலாம். அந்த பர்சன் நார்மலா வந்து இந்த மாதிரி விஷயம் எதுவுமே வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படின்றனால ஸோ அவங்க இந்த டைம்ல வந்து சோஷியல் மீடியால ரொம்பவுமே வந்து ஆக்டிவா அவங்க வந்து இருக்கலாம். ஸோ வென் கம்ஸ் டு அவங்களோட லைக் அவங்க எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட் எவர் த பிளாட்ஃபார்ம் வில் பி, ஸோ அதில் அட்லீஸ்ட் நீங்கள் அவங்களோட ரீசன்ட் போஸ்ட்டோ இல்லை அவங்க ஸ்டோரி போடுறதோ அந்த மாதிரி அவங்களோட லைஃப்பில் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கதோ சம்திங் அவங்க லைஃப் ரிலேட்டட் பண்ணி அவங்க ஏதாவது இப்போ வெளில போகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா எதுனாலுமே அவங்க வந்து ஒரு ஒரு மெமரிஸ் மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணலாம். அந்த மெமரிஸ் வந்து இட் இஸ் நாட் லைக் அது வந்து என்னன்னா லைக் அவங்க லைஃப்ல இது போயிட்டு இருக்கு அப்படின்றது மற்றவங்களுக்கு ஷோ பண்றதுக்காக கிடையாது, நீங்க அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி விஷயத்த வந்து போஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ வாட் எவர் அவங்க லைஃப்ல நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஓகே, அண்ட் இந்த பர்சனை பொறுத்த அளவுக்கு லைக் ஸ்டார்டிங்ல வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பிரேக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, சரியா பேசாம இருக்கிறது, சின்ன சின்னதாக உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில கிளாஷஸ் உருவாயிருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து உங்க பர்சன் கிட்ட இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு ரீசன் வந்து லைக் உங்க பர்சனா கூட வந்து இருக்கலாம். ஸ்டார்டிங்ல அவங்க ஏதோ ஒரு சில விஷயத்துல அவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்றது என்னவோ அது உங்களை ரொம்ப வந்து ட்ரிகர் பண்ணிருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறப்போ இப்போ நீங்க ரொம்ப வயலண்டா வந்திருக்கீங்க. நீங்க வந்து இப்போ நீங்க அந்த பர்சன் வந்து நிறைய விஷயத்துல நீங்க வந்து டாமினேட் பண்ற மாதிரி இப்போ நீங்க வந்து பிஹேவ் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் நான் இப்போ வந்து பாக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசணும். அகெயின் இந்த கம்யூனிகேஷன் தான் இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு கம்யூனிகேஷன் தான். ஐ டோன்ட் நோ அவங்களுக்கு வந்து லைக் பேசுறது ரொம்ப பிடிக்குமா என்னன்னு தெரியல, இல்லை பொதுவாகவே அவங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட தான் ரொம்ப டாக்கட்டிவா இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியுது. அதாவது உங்ககிட்ட மட்டும்தான் நிறைய பேசுற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. உங்ககிட்ட பேசுற அளவு கூட அவங்க யார்கிட்டயும் பேச போறது கிடையாது. உங்ககிட்ட அவங்களோட பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ற அளவு கூட அவங்க வேற யார்கிட்டயும் அவங்க அந்த மாதிரி வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்த யார்கிட்டயும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட எனர்ஜிஸ் வந்து பாக்குறப்ப என்னன்னா லைக் ஒரு மெச்சூரான ஒரு பர்சனாவும் இருக்காங்க. யார்கிட்ட என்ன என்ன பேசணும், என்ன லிமிட்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. ஆனா when comes to the relationship and especially உங்களோட பாண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட இவ்வளோ டிரான்ஸ்பரண்டா வந்து இருக்கலாம். இவங்களோட ஒரு சில கேரக்டர்ல நீங்க வந்து நீங்க இந்த விஷயமும் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணிருக்கலாம் மேபி. ஸோ மற்றவங்க கிட்ட அவங்க பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட அப்படியே வந்து பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட அவங்க வந்து கொஞ்சம் சைல்டிஷா வந்து பிஹேவ் பண்ணலாம், இல்ல உங்ககிட்ட வந்து லைக் இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளா
கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க. அதே இது மத்தவங்க கிட்ட வந்து அந்த பெர்சன் வந்து என்னன்னா லைக் ஒரு லிமிட்டோட கம்ப்ளீட்டா ஒரு ஆப்போசிட் நேச்சர், ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் உங்ககிட்ட பிஹேவ் பண்றதோட கம்ப்ளீட்டா ஒரு ஆப்போசிட் கேரக்டர், ஆப்போசிட் பிஹேவியர் அவங்க கிட்ட வந்து இருந்திருக்கும் அதர் பர்சன் கிட்ட. அது செக்மெண்ட் நீங்களே வந்து யோசிச்சு பார்த்திருப்பீங்க. ஸோ இது ரியலா, இது ரியலா, நம்ம கிட்ட பிஹேவ் பண்றது ரியல் கேரக்டர், இல்ல அந்த அதர் பர்சன்ஸ் கிட்ட பேசுறது ரியல் கேரக்டரா அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு யோசிக்க வச்சிருக்கோம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். அந்த பர்சனுக்கு உங்க மேல அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கு அப்படின்றனால தான் நீங்க அந்த ஸ்பேஸ் அவங்களுக்காக வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் அந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு அந்த ஒரு லவ் அண்ட் கேரிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்றனால தான் அந்த ஸ்பேஸ்னால தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃப்ரீடமா உங்ககிட்ட வந்து பழகுறாங்க, ஒரு ஃப்ரீடமா உங்ககிட்ட வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ அதனால லைக் இது வந்து ஜட்ஜ் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட் கிடையாது. நீங்க கொடுத்த அந்த ஒரு உரிமை, நீங்க கொடுத்த அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனால தான் இந்த பர்சன் வந்து இவ்வளோ தூரம் உங்ககிட்ட வந்து டிரான்ஸ்பரன்சியாகவும், இவ்வளோ தூரம் உங்ககிட்ட வந்து அந்த ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரீடமா உங்ககிட்ட வந்து பழகுறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஒரு இன்சைட், அவங்களோட ஒரு ட்ரூவான ஒரு நேச்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு அகெயின் அவங்க கிட்ட பேசாம இந்த பர்சன் தூக்கம் வரப்போறது கிடையாது. ஸோ டே பை டே இந்த பர்சனுக்கு என்ன அப்படின்னா லைக் உங்ககிட்ட வந்து பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், அகைன் அண்ட் அகைன் அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து பில்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி சேம் அப்படியே தான் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் லைக் அகெயின் பாஸ்ட்ல இந்த பர்சன் ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இவங்க ஏதாவது ஒரு சில கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் இவங்களாவே வந்து ஸ்லோ டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குரிய ஒரு ரிசல்ட் தான் இப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு அப்படியே அவங்க எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாங்களோ அது மாதிரி நீங்களும் அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணும்போது இப்போ அந்த பர்சனுக்கு அந்த விஷயம் ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுது. அண்ட் இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் இப்போ நீங்கள் அடிக்கடி அந்த பர்சனை வந்து மீட் பண்ணுறீங்க, பட் இந்த சுச்சுவேஷன்ஸ் இப்படி நடக்குதுங்கிறனால தான் அவங்க நீங்கள் மீட் பண்ணுறது இல்லை அப்படின்னாலுமே இந்த பர்சன்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணலாம். பொதுவாகவே இந்த பர்சனுக்கு வந்து என்ன அப்படின்னா லைக் உங்களை ரொம்ப வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மிஸ் பண்றதே இந்த பர்சனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்சைட்டி வந்து கொடுத்துருது. ஓகேங்களா, ஸோ லைக் கம்ப்ளீட்டாக இந்த பர்சன் அப்செட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க லைஃப்பை பற்றியே இங்கே கிடையவே கிடையாது. ஓகேங்களா, இந்த பர்சன் கம்ப்ளீட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி மட்டும்தான் அப்செட்டாக வந்து இருக்காங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நீங்க அவங்களோட லைஃப்ல எப்பயுமே ப்ரெசென்டபிளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ தட் இஸ் அ லாட் ஆஃப் மிஸ்ஸிங் எனர்ஜி. இவங்க தரப்பு வந்து நிறையவே உங்களை வந்து மிஸ் பண்ணக்கூடிய எனர்ஜிஸ் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ட் டே பை டே நைட் டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே லைக் உங்களை பத்தின நினப்பு தான் இந்த பர்சனுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க சரியா பேசல அப்படிங்கிறப்போ அந்த பர்சனுக்கு அதுவே மைண்டுக்குள்ள ஓடி ஓடி அந்த பர்சன் வந்து ஒரு சரியா ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாம இருக்கலாம், லேட் நைட் அவங்க வந்து தூங்கலாம், அவங்க அப்செட்டா வந்து இருக்கலாம், சேடா இருக்கலாம். இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணாம இருக்காங்க, இல்லை நீங்க அவங்க பிளாக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட லாஸ்ட் சீன் கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க நைட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட் நைட்ல கூட அவங்க ஆன்லைன்ல இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க மேபி பார்க்கலாம், நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். பட் அவங்க லேட் நைட்ல ஆன்லைன்ல இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க வேற யார்கிட்டயே வந்து பேசுறாங்க, இல்ல வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ தே ஜஸ்ட் சிம்பிளி வெயிட். அவங்க உங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்றாங்க. உங்களால தான் அந்த பர்சனுக்குமே ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாம இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் அந்த பர்சனோட ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி தான் இங்க நான் மெயினாவே இங்க வந்து பாக்குறேன். அண்ட் அகெயின் அவங்க இந்த டைம்ல வந்து நிறையவே சோஷியல் மீடியாஸ்ல வந்து ஆக்டிவா தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அகெயின் அ வெரி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் நோ தான் சொல்லி முடிச்சேன். அண்ட் ஐம் ஜஸ்ட் சீயிங் திஸ் கார்ட். ஸோ இந்த பர்சன் வந்து லைக் உங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகுது, திருப்பி ரீயூனிட் ஆகுது, திருப்பி வந்து நேரில் மீட் பண்ணுறது, பேசுறது, அதுதான் இந்த பர்சன் வந்து ஆசைப்படுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சனுக்கு வந்து பயம் இருக்கு. ஏன்னா லைக் ஐ திங்க் வியூவர்ஸ் நீங்க வந்து பார்க்குறவங்களுக்கு சடனா ஏதாவது கோவம் வந்துருமான்னு தெரியல. பிகாஸ் நீங்க கொஞ்சம் முன் கோவப்படுற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. இந்த பர்சன் வந்து நேரில் வந்து என்னதான் அந்த ஒரு சென்சிட்டிவா வந்து பேசினாலும் சரி, அவங்களுக்கு வந்து இவங்க பாஸ்ட்ல என்ன பண்ணாங்களோ அந்த விஷயம் தான் உங்களோட மைண்ட்ல வந்து ஹிட் ஆயிருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து ஏன்னா சடனா வந்து கோவப்பட்டு ஏதாவது பேசுவீங்க, கோவப்பட்டு ஏதாவது வார்த்தை விடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ உங்களோட கோவம் எப்படிப்பட்ட ஒரு கோவம் அப்படின்றது அந்த பர்சனுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்க அவங்கள வந்து ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து பயப்படுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஃபியராகவும் இருக்கு இந்த பர்சனுக்கு. ஓகேங்களா, அண்ட் ரெண்டு ஃபியர் இருக்கு இந்த பர்சனுக்கு. ஒன்று, உங்களோட கேரக்டர்ல நீங்க ஏதாவது சடனா ஏதாவது திட்டிடுவீங்களா, ஏதாவது ஹார்ஷா ஏதாவது வேர்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. செகண்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் இப்போ நீங்க அவங்க லைஃப்ல விட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலுமே அந்த பர்சனுக்கு அது ஒரு பெரிய பயமா இருக்கும். ஓகே, அண்ட் அந்த பர்சனுக்கு வந்து இந்த லாஸ் வந்து தேவை இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த கண்டினியூ ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க தவிர்த்து இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிரும், செப்பரேட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு தாட்டுமே வந்து கிடையாது. தட் வில் பி தேர் பிக்கஸ்ட் லாஸ். அது அவங்களோட ஒரு பெரிய ஒரு லாஸா வந்து இருக்கும். உங்களோட மாதிரி ஒரு பர்சன் அவங்க வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்னா.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ அகைன் அண்ட் அகைன் திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு செக்யூரான ஒரு லைஃப் ஸ்டைல், அந்த ஒரு செக்யூரான ஒரு லைஃப், லைக் அந்த பாண்ட் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டோட ஒரு லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பர்சனோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இங்கே வந்து இருக்கு. ஸோ இதுதான் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் எப்பயுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எதிர் இட் இஸ் அ பாய் ஆர் கேர்ள், அவங்க எதிர்பார்க்குற விஷயம் வந்து இதுதான். நீங்கள் எப்பயுமே அவங்க கூட வந்து இருக்கணும், ஒரு ப்ரொடெக்ஷனாக எப்பயுமே இருக்கணும், அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனாக நீங்கள் எப்பயுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்படி தான் வந்து இருக்கீங்க. அவங்களுக்குன்னு அந்த ஒரு ஃப்ரீடம், அவங்களுக்குன்னு அந்த ஒரு சாய்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த லைஃப் ஸ்டைல், அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபீலிங் ஐ கேன் சி ஃப்ரம் யுவர் பர்சன் கைஸ். இட் இஸ் ரியலி அ வெரி ஸ்வீட் ஆன ஒரு எனர்ஜி தான். அண்ட் அட் சேம் டைம் அவங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அவங்களை மிஸ் பண்ணுற எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாகவே வந்து இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த பர்சன் வந்து என்ன அப்படின்னா லைக் கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் வந்து இருக்காங்க, ஒரு ட்ரூவாக தான் அவங்ககிட்ட வந்து பழகுறாங்க. ஸோ இட் இஸ் ரியலி வெரி பியூட்டிஃபுல் பாண்ட். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டேரோட் ஆஃப் ஃபோர்த் ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. ஆல் த டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்டை நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஐஸ், இது போல் இந்த மல்டிபிளிஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். இந்த பண்ணி போய் பாருங்கள். இது போல் மல்டிபிளிஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து பர்சனலிட்டிஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். போத் டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்டில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அவங்களோட லவ் லைஃப்காக நல்ல ஒரு growthனாலும் சரி, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், லைக் when it comes to third party removals இருக்கட்டும், இல்லை பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்க லைஃப்ல இருக்கு, வாட் ஆர் த நெகட்டிவிட்டி, என்ன ஒரு சில பிளாக்கேஜஸ் இருந்தாலும் அதோட ரிமூவல்ஸ்மே தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து பார்க்கலாம். எதர் ஃபார் த ரீடிங் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் த ப்ரேயர் எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட்டான ஒரு ரிசல்ட்ஸாக தான் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க அதை பற்றின அப்டேட்ஸ்க்காக. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபார் எஸ்பெஷலி when it comes to the students, ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து லைக் when it comes to ஸ்டடீஸ் மேட்டர்ஸில் லாகாரீங்க அப்படின்னா அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரீச் அவுட் டு மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அகைன் கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். பை பை.